வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு புட்டு. உருளைக்கிழங்கு புட்டு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்திருக்கேன். இது நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். அளவாக தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 4 விசில் வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, ஆனால் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் இருக்கிற மாதிரி, ரொம்பவும் மசிச்சிடாதீங்க. மீன்வைல் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்த பருப்பு கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவை இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ ஃபைனலாக 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவலை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு புட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இப்படி எல்லா வகையான சாதங்களுக்கும் இது சூப்பரான பெஸ்ட் காம்பினேஷன். நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு புட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.